அதாவது இந்த நிலத்தை இந்த இலங்கை போக்குவரத்து சபையின் இந்த தொழிலாளர்கள் இந்த பிரதிநிதிகள் இருக்கும் வரைக்கும் இதில் ஒரு துண்டு கூட யாரும் கை வைக்க முடியாது. யாழில் இலங்கை போக்குவரத்து சபையின் இறைமையுள்ள நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள பொது மலசல கூடத்தை நிர்வகிப்பது தொடர்பில் யாழ் மாநகர சபைக்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கும் இடையே ஏற்பட்டுள்ள குழப்ப நிலை இன்று பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளதால் யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் சில மணி நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பணிப்பாளர் சபைக்கு மாநகர சபை கடந்த போடுறது அனுமதி தர சொல்லி இதில் கட்டுறது அந்த பணிப்பாளர் சபை வந்து அனுமதி கொடுத்துருக்கு. எப்படி கொடுத்துருக்கு இலங்கை போக்குவரத்து சபையினுடைய வடமாகாண தொழிலாளர் குழுமத்தினுடைய பிரதிநிதிகள் எமது யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் கடந்த 2024 ஆண்டு காலப்பகுதியில் எமது தொழிலாளர்கள் மற்றும் இந்த பிரதேசத்தில் அல்லது இலங்கையில் உள்ள பிரதேசத்தில் அனைத்து மக்களுக்காகவும் ஒரு யாழ் மத்திய பேருந்து நிலையத்திலே மலசூழல் கூடம் அமைப்பதற்கான நடவடிக்கை அங்கே மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு எங்களுடைய இலங்கை போக்குவரத்து சபையின் பணிப்பாளர் சபை யாழ் மாநகர சபைக்கு இந்த பிரதேசத்தினுடைய மக்களினுடைய நலன் கருதி அனுமதியை மட்டுமே இந்த மலசல கூடம் கட்டுவதற்கான அனுமதி மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தை மாநகர சபைக்கு எமது பணிப்பாளர் சபை வழங்கவில்லை என்பதை இந்த வழி தெளிவுபட நாங்கள் கூறிக்கொண்டு உண்மையிலேயே இந்த மலசல கூடம் இந்த யாழ் மத்திய பேருந்து நிலையத்திலே ஏற்கனவே மலசல கூடம் இருக்கின்றது, காரியாலயம் இருக்கின்றது, பஸ் பேருந்து நிலையங்கள் இருக்கின்றது. இவை அனைத்தும் அரசாங்கத்தால் அல்லது மாநகர சபையால் கட்டப்பட்டு சிறப்பான முறையில் கடந்த காலங்களில் இலங்கை போக்குவரத்து சபையிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இது என்ன காரணமோ எங்களுக்கு தெரியவில்லை. இலங்கை போக்குவரத்து சபையின் தரிப்பிடம், அதாவது தொழிலாளர் கிட்டத்தட்ட 150-200 தொழிலாளர்கள் மோட்டார் பைக் இதில் விடுகின்றவர்கள், எமது எரிபொருள் காரியாலயம் அந்த இடத்தில் இருந்தது. இவை அனைத்தையும் தாண்டி இந்த மக்களுக்காக இந்த மலசல கூட அமைக்கப்படும் என்று சொல்லி எமது இலங்கை போக்குவரத்து சபை தலைமை காரியாலயத்தின் பணிப்பாளர் சபை இதற்கான அனுமதி வழங்கி எமது தொழிலாளர்கள் இன்று இந்த பார்க்கிங் இந்த மோட்டார் பைக்குகள் அல்லது ஏனைய வாகனங்களை கூட எமது தொழிலாளர்கள் விட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கின்றது. ஆனால் எமது இலங்கை போக்குவரத்து சபை எதை பார்த்து சொன்னால் மக்களுக்கு தொழிலாளர்களுடைய விட வாகனத்தை விட மக்களுக்குத்தான் முன்னுரிமை என்ற அடிப்படையில் இந்த மலசல கூடத்துக்கான அனுமதியை மீண்டும் சொல்கிறேன், அனுமதி மட்டும்தான் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது மாநகர சபை பத்திரிகையிலே அதாவது டெண்டர் கோல் பண்ணி இருக்கின்றார்கள். டெண்டர் கோல் பண்ணுவதற்கான அதிகாரம் மாநகர சபைக்கு கிடையாது. ஏனென்று சொன்னால் இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ் சாலையுடன் அங்கே இருக்கின்ற கடைகளுக்கான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. மாநகர சபைக்கு 50%, இலங்கை போக்குவரத்து சபைக்கு 50%, இப்படி பல ஒப்பந்தங்கள் இலங்கை போக்குவரத்து சபையுடன் செய்யப்பட்டு அது சில நடைமுறையில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒப்பந்தங்கள் நிறைய இருக்கின்றது. அவ்வாறான ஒப்பந்தங்கள் இருக்கின்ற நிலையிலே சிடிபியினுடைய இலங்கை போக்குவரத்து சபையினுடைய அதிகாரம், அதாவது ஒப்பந்தம் இல்லாமல் எப்படி தன்னிச்சையாக இந்த மலசல கூடத்தை வழங்க முடியும் என்பதை இந்த வேளை நான் கூறிக்கொண்டு தொடர்ந்து இந்த மலசல கூடம் ஆரம்பத்தில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு முன்பு 20 ரூபாய் கட்டணம் அறவிடப்பட்டது. ஏனென்று சொன்னால் இந்த பேருந்துகளிலே பயணம் செய்கின்றவர்கள், பாடசாலை மாணவர்கள், தனியார் வேலைக்கு செல்கின்றவர்கள், வறியவர்கள், ஏழைகள் தான் இந்த பேருந்து நிலையத்திலேயே பயணம் செய்கின்றவர்கள். அவர்கள்லாம் கூடுதலாக இந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு அவசரத்துக்கு ஒரு சலம் பெய்ய போனால் ஆரம்பத்தில் ஒரு வருடம் 1 வருடத்துக்கு முன்பு 20 ரூபாய் கட்டணம் அறவிடப்பட்டது. ஆனால் தற்போதைய இந்த சூழ்நிலையில் அல்லது இந்த தற்போதுள்ள மாநகர சபை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், ஆரம்பத்தில் டீசல் செலவோடு எடுக்கப்பட்ட ரலி, அதாவது அந்த சலத்தை அள்ளுகின்ற அந்த ரொலிக்கு டீசல் செலவுடன் மட்டும்தான் எடுக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது அதுக்கான புல் பேமெண்ட் இலங்கை போக்குவரத்து சபை கட்டுகின்றது. அதனால் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுகிறது. இதனால் பாதிக்கப்படுகின்றவர்கள் மக்கள்கள்.
ஒரு பிளேண்டி குடிப்பதற்கு 30 ரூபா, ஆனால் ஒரு சலம் பெய்வதற்கு இப்பொழுது 40 ரூபா, 20 ரூபாயாக இருந்தது இப்பொழுது 40 ரூபாய். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தாங்கள் தொழிலாளர்கள் ரீதி என்ன சொன்னால், தொழிலாளர்கள் இந்த இலங்கை போக்குவரத்து சபை மக்களுக்கான சேவை தான் வழங்குகின்றது ஒழிய மக்களுடைய பணத்தை கொள்ளையடிப்பதற்கு சேவை வழங்கவில்லை. இந்த பணத்தை 40 ரூபாய் ஆகியதற்கு காரணம் இந்த மாநகர சபை தான். இந்த மாநகர சபையுடைய ஆட்சி தான் காரணம் என்பதையும் இந்த அரசாங்கம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த மானியங்கள் வழங்குகிறேன் என்று சொல்லி தற்பொழுது வரிகள் தான் அதிகரிக்கப்படுகின்றது ஒழிய இந்த மக்களுக்கு உண்மையிலே நன்மை கிடைக்கவில்லை. அதே நேரம் இந்த மலசல கூடம் இலங்கை போக்குவரத்து சபைக்குத்தான் சொந்தம். இலங்கை போக்குவரத்து சபைக்கு அதை முழுமையாக தர வேண்டும், அல்லது ஒப்பந்தம் செய்து ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாநகர சபை. இல்லாவிட்டால் வடமாகாண அனைத்து சாலைகளும் இணைந்து இந்த மலசல கூடத்தை தன்னிச்சையாக மாநகர சபை எடுக்குமாக இருந்தால் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் என கூறிக்கொண்டு இந்த மலசல கூடத்தை டெண்டருக்கு தன்னிச்சையாக வழங்க முடியாது என்பதை மாநகர சபை வழங்க முடியாது என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் சொல்கின்றோம், இதற்கு பணிப்பாளர் சபை இலங்கை போக்குவரத்து பணிப்பாளர் சபை அனுமதி மட்டுமே, இந்த இடத்தை கட்டுவதற்கான அனுமதி மட்டுமே வழங்கப்பட்டதை ஒழிய இதனை அபகரித்துக் கொள்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. நான் யாழ் மாநகர சபை உறுப்பினர் சாரூபன். இன்றைய தினம் யாழ்ப்பாண பேருந்து நிலையத்திலே எம்மால் நிர்மாணிக்கப்பட்ட மலசல கூடத்தை அதற்குரிய நீர் வளங்கள் வேலைகளை செய்வதற்காக பொறியியலாளரும் ஊழியர்களும் இங்கே வருகை தந்திருந்த நேரத்திலே அந்த லேபர் யூனியன் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஊழியர் சங்கம் அதனை தடுத்து நிறுத்தியதாகவும் இதனை இங்கே அமைப்பதற்கு அனுமதி தாங்கள் தரமாட்டோம், எந்த வேலைகளையும் செய்ய முடியாது என்று கூறியிருந்த நிலையில் அவர்கள் எனக்கு தெரியப்படுத்தியிருந்தார்கள். நானும் மேலும் சில உறுப்பினர்களும் இங்கே வருகிறது அவர்களுடன் கலந்துரையாடிய பொழுதும் எந்தவித சுமூகமான முடிவுகளும் எட்டப்படவில்லை. உண்மையிலேயே இது ஒரு அரச காணி. இதனை எந்த ஒரு நிறுவனத்துக்கோ எந்த ஒரு அரச திணைக்களங்களுக்கோ வழங்கப்படவில்லை. இன்னும் இது அரச காணியாக ஸ்டேட் லேண்டாக மாத்திரம்தான் இது இருக்கின்றது. கடந்த காலத்திலே இருந்த எங்களுடைய பிரதேச செயலர் யாழ் நகரப்பகுதியிலே ஒரு மலசல கூடம் அவசரமாக அமைக்கப்பட வேண்டிய தேவையை உணர்ந்து இந்த பகுதியை யாழ் மாநகர சபைக்கு கையளிப்பதாக ஆவணங்கள் வழங்கப்பட்டு யாழ் மாநகர சபையினால் இந்த கட்டிடம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய தேவைகளுக்காக திறந்து விடப்பட்டு இருக்கின்ற நேரத்திலே இப்படியான ஒரு செயற்பாடு எங்களுக்கு மிகுந்த வேதனையை தருகின்றது. இதனை நாங்கள் டெண்டர் மூலம், அதாவது ஒப்பந்தம் மூலம்தான் தனியாருக்குத்தான் ஒப்படைத்திருக்கிறோம். உண்மையிலேயே நீங்கள் பார்த்தால் யாழ் நகரப்பகுதியிலே தனியாரால் நிர்வகிக்கப்படுகின்ற மலசல கூடங்கள் மிகுந்த சுகாதாரமாகவும் துப்புரவாகவும் அதனை அவர்கள் பராமரித்து வருகின்ற காரணத்தினால் மற்றும் யாழ் மாநகர சபையிலே இருக்கக்கூடிய ஊழியர் பற்றாக்குறை மற்றும் எங்களுடைய நிதி பற்றாக்குறை காரணமாக இதை நாங்கள் தனியாரிடம் ஒப்படைத்து சிறப்பான முறையில் இதனை பேணி யாழ் மாநகர சபையினுடைய கண்காணிப்பிலே இதை நாங்கள் நிர்வகித்து வருவதற்காக இருக்கின்றோம். ஏராளமான மக்கள் இந்த பகுதியிலே மலசல கூடங்கள் இல்லாமல் மிகுந்த சிரமங்களை எதிர்கொள்வதை அனைவருக்கும் தெரியும். சரியான மலசல கூடங்கள், குளிப்பதற்கு வசதிகள், இது மக்களுக்கு மாத்திரமல்ல, இங்கே இருக்கக்கூடிய சாரதிகள் கூட இதனை பயன்படுத்தி மிகுந்த ஒரு பிரயோசனமான ஒரு இடத்தை இவர்கள் இப்படி தடுத்து நிறுத்தியிருப்பது எங்களுக்கு மிகுந்த வேதனை அளிக்கின்றது. அவர்களுடன் பேசி ஒரு முடிவு எட்டப்படாத நிலையில் நாங்கள் சட்டத்தை நாடி போலீசாரின் உதவியுடன் இந்த வேலையை முடிப்பதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது ஆரம்பித்திருக்கின்றோம்.